ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சரிகமபா தாங்க. சீனியர் சீசனில் எல்லாருமே போட்டி போட்டு பாடிட்டு இருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஃபினாலே நெருங்கிட்டே இருக்குங்க. ஷோவில் யார் வெற்றி பெற போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷமும் பரபரப்பாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதில் இந்த வாரம் 5th ஃபினாலிஸ்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பவித்ரா, இனியான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. இந்த வாரம் பவித்ரா என்ன பாட்டு எடுத்து பாடியிருக்காங்கன்னா சித்ராமா மாதிரியே பாடியிருக்காங்க. நான் ஒரு சிந்து பாடல் எடுத்து கேட்கும் போதே அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. இனியாவுக்கு நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் அதிகமான சப்போர்ட் யார் பெற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சபேஷன் தாங்க பெற்றிருக்காங்க. வெற்றியாளராக அறிவிக்கிறதுக்கு கண்டிப்பாக பீப்புள்ஸ் தான் ஓட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. மக்களோட ஓட்டு யார் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபேஷனுக்கு தாங்க அதிகமாக இருக்குது. அதனால் வெற்றி பெறக்கு சபேஷன் அதிகமான வாய்ப்பு வச்சுருக்காங்க. ஆனால் இந்த 5th ஃபினாலிஸ்ட்டில் பவித்ராவோ இனியாவோ இவங்க யாருமே உள்ளே போகல. அப்படிங்கும்போது அவங்கனால பார்த்தீங்கன்னா இந்த டாப் 5 ஃபினாலிக்குள்ளேயே போக முடியாதுங்க. அதனால இந்த டாப் 5ல யார் போகிறாங்களோ அவங்களால மட்டும்தான் போட்டி போட்டு உள்ளே போயிட்டு சபேஷன் யார் வெற்றி பெறாங்கன்னே சொல்ல முடியும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பவித்ராக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதனாலனா அவங்க கணவரை இழந்து கஷ்டப்பட்டு குழந்தைய வச்சு கஷ்டப்பட்டு பாடிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நல்ல குரலில் பாடிட்டு இருக்காங்க. ஆனாலுமே பாடலில் போனவா சொதப்பிட்டாங்க நம்ம பவித்ரா. இனியாவும் பார்த்திங்கன்னா விடாமுயற்சியோட போட்டி போட்டுருக்காங்க அவங்க பேரண்ட்ஸோட சப்போர்ட்னால. அதனால உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ உங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஆதரவு தருவீங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் அவங்கள ஜெயிக்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க. மேலும் இது போன்ற தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.